ஹலோ, இன்னைக்கு உங்களுடைய லவ் ரிலேஷன்ஷிப் அது ஒரு எனர்ஜி, என்ன மாதிரியான எனர்ஜியில் இருக்கிறீங்க, என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்ன்றதை பற்றி ஒரு ஆராய்ச்சி பண்ணுவோம். ஓகே, உங்களுடைய லவ் லைஃப், ரிலேஷன்ஷிப், கிராஷ் அதை பற்றி பார்க்கலாம். ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதாங்க. ஓகே ஓகே, இது உங்களுடைய எனர்ஜியாக நான் எடுத்துக்கிறேன். ரொம்ப ஆவலாக இருக்கிறீங்க போல இருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு. இது உங்கள் பர்சன் எனர்ஜி, மேல் ஆர் ஃபீமேல், சரியா? இது ரெண்டு பேருக்கும் காமனான ஒரு எனர்ஜின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு காமன் எனர்ஜி ரெண்டு பேருக்கும் சேர்த்து அதை எடுத்துக்க முடியாது. ஓகே, ஓகே, பார்ப்போமா உங்களோட எனர்ஜி, உங்கள் பர்சன் எனர்ஜி, அப்புறம் காமனாக என்ன மாதிரியான எனர்ஜியில் நீங்கள் ரெண்டு பேரும் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, ஃபர்ஸ்ட் உங்கள் பர்சன் எனர்ஜி பார்க்கலாமா, உங்கள் எனர்ஜி பார்க்கலாம். பர்சன் எனர்ஜி பார்ப்போமா. பர்சன்ஸ் எனர்ஜி வாட்ஸ் தெரியுதா? உங்களுடைய பர்சன் எனர்ஜி வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஒரு ஸ்டபர்ன், ஒரு ஸ்டாக்னன்ட் எனர்ஜி மாதிரி தான் இருக்குது. அவரோட திங்கிங், அவரோட ஒர்க் மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. புதுசாக ஏதோ சம்திங் ஒரு விஷயத்துக்காக மேபி மணி வைஸாக இருக்கலாம், இல்லை அவரோட ஜாப் சுச்சுவேஷன் சம்மந்தமாக ஏதோ ஒரு புதுசாக ஒரு விஷயம் க்ரியேட் பண்ணியிருக்கிறாரு. அது சம்மந்தமாக தான் அவர் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது எனக்கு. இங்கே வேறு எதெல்லாம் தெரிஞ்சுக்கலாமான்னு பார்க்கலாம் பர்சன் பற்றி. இந்த கோட்ஸ் எடுக்குமா உங்கள் பர்சன் பற்றி ஏதாவது விஷயம். கிங் ஆஃப் கப்ஸ் எனர்ஜியில் இருக்கிறாங்க உங்களுடைய பர்சன். கிங் ஆஃப் கப்ஸ், இமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ் என்னதான் உங்கள் மைண்டுக்குள்ளே இருந்தாலும் உங்களை பற்றினது, மேல் ஆர் ஃபீமேல், உங்களை பற்றின ஏதாவது ஒரு மெமரிஸ், இமோஷன்ஸ், எதை பற்றினா இருந்தாலும் அது எல்லாமே வந்துட்டு ஒரு சைட் பண்ணிட்டு அவருக்கான ஏதோ ஒரு சிச்சுவேஷன், ஒர்க் சிச்சுவேஷன், அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன். ஏன்னா அந்த சிச்சுவேஷன் இப்போதைக்கு வந்துட்டு ஒரு டார்க் மோட்ல இருக்கிற மாதிரி இருக்கு. அவருக்கு அதில் எந்த விதமான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸுமே இல்லாத ஒரு விஷயமா இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே ஒரு சைடில் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் அவருக்கான அந்த விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணி, இதுலேயும் கப் இருக்குது, கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மற்றதை பற்றி நம்ம யோசிக்கலான்ற மாதிரி. சுத்தமாக வந்து உங்ககிட்டேருந்து டிட்டாச் ஆகலை அவர். என்ன பண்ணுற ஒரு இப்போ எனக்கு இங்கே தெரியுறது என்னென்னா, உங்களுடைய பர்சன் வந்துட்டு உங்களை வந்து இக்னோர் பண்ணுற மாதிரி இருக்கும், ரிப்ளைஸ் இல்லாமல் இருக்கலாம், எதுவும் அந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் உங்ககிட்டேருந்து சுத்தமாக டிட்டாச்ட் ஆகிட்டு போகலை. அவர் உங்கள் எனர்ஜியில் இருக்கிறாங்க, ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் அவரோட எனர்ஜி உங்களுக்கு கொடுக்கல. ஏன்னா அவர் பண்ண வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. அவருக்கு என்ன சொல்கிறது, அவருக்காக சில விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு லைஃப்பில். அந்த விஷயங்களில் ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த விஷயங்களை ஃபர்ஸ்ட் அவங்க லைஃப்பில் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிவிட்டு ஒரு சக்ஸஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் இந்த லவ் ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரியான விஷயங்களில் அவர் கவனம் செலுத்தலாம்ன்றதுக்காக இப்போதைக்கு அந்த விஷயங்களை கொஞ்சம் ஹைட் பண்ணி வச்ச மாதிரி இருக்குது.
கண்டிப்பாக ஒரு ஹைட் பண்ணி வச்ச மாதிரி தான் இருக்குது. எந்த விஷயம் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அவரோட ஒரு மெயின் கோல் ட்ரீம்ஸ் அதில் முதல்ல கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கேட்குற அந்த லவ் ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரியான விஷயங்களை அவர் கவனம் செலுத்தலான்றது தான் இருக்குது. இப்போதைக்கு அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் வேறு ஏதோ ஒரு விஷயத்தில் தான் இருக்குது. சரியா? நீங்கள் இன்கேஸ் நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கலாம் ஏன் அவர் இக்னோர் பண்ணுற மாதிரி இருக்குது, இப்போ எந்த ஒரு ரிப்ளை இல்லை எதுவுமே இல்லை அந்த மாதிரி நினச்சிங்கன்னா இதுதான் ரீசன். ஓகே, இப்போ உங்களுடைய எனர்ஜி பார்ப்போம். உங்களுடைய எனர்ஜியில் எனக்கு அதுதான் தெரியுது. மெயினாக நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்டேபிளான ஒரு ரிலேஷன்ஷிப்காக தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. இதுக்காக வந்துட்டு ஸ்டேபிளான ரிலேஷன்ஷிப் சில பேர் கூட வேலை செஞ்ச பர்சனாக இருக்கலாம், ஒர்க் பிளேஸில் இருக்கலாம். நிறைய ஒரு உங்களை ஏமாத்துற மாதிரியான ஒரு சில சிச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு காசிப்ஸ் வர மாதிரி இருக்கும். சில பேருக்கு வேற யாருன்னா ஒருத்தவங்க மூலயமா உங்களுக்கு வந்துட்டு அந்த பர்சன் வந்துட்டு வேற ஏதோ சம்திங் பண்ணுறாங்க, உங்களுக்கு தெரியாமல் சில விஷயங்கள் பண்ணுறாங்க. அந்த மாதிரி காசிப்ஸ் யாருன்னா ஒருத்தர் ரெண்டு பேருக்கு யாருன்னா வேற ஒருத்தவங்க மூலயமா உங்களுக்கு பாஸ் பண்ண மாதிரி இருக்குது. அவங்க வந்துட்டு உங்களை வந்துட்டு அழ வச்சு பார்க்கணும், உங்களை வந்துட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு நோக்கத்தில் தான் அவங்க வந்துட்டு உங்கள் லவ் லைஃப்பில் நடுவில் பூந்து நிறைய விஷயங்கள் பண்ணுற மாதிரி இருக்குது. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், உங்களுடைய கோவர்க்கர்ஸாக இருக்கலாம், கூட வேலை செய்கிறவங்களா இருக்கலாம், இல்லை அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க யாருன்னா உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ்டாக இருந்தாங்கன்னா அவங்க மூலியமா தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கலாம். இல்லை அவங்களுடைய ஃப்ரெண்ட் உங்களுக்கு கால் பண்ணியோ இல்லை உங்களுக்கு ஒரு நார்மல் காமன் ஃப்ரெண்டாக இருந்தாங்கன்னா அந்த ஒரு ஃப்ரெண்டு மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்கிறதா இருக்கலாம். உங்களை கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி விடுற மாதிரி இருக்குது. இந்த பர்சன் வந்து ஒரு ஸ்டேபிளான பர்சன் கிடையாது, ஜஸ்ட் உங்களுக்கு டைம் பாஸ் பண்ணுறாங்க, உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க, அவங்க லைஃப்பில் வேறு ஏதோ சில சுச்சுவேஷன்ஸ் சீக்ரெட்ஸ் இருக்குது மறைச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் உங்களுடைய இன்ட்யூஷன் யூஸ் பண்ணுங்கள். உங்கள் மைண்ட் உங்களுடைய இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அதை யூஸ் பண்ணுங்கள். எப்போவுமே மற்றவங்க சொல்கிறத வச்சு எந்த ஒரு டிசிஷனுக்கும் வராதிங்க. லைஃப்பில் என்ன மாதிரி ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு இப்போது நீங்கள் சுச்சுவேஷனில் இருக்கீங்கன்னா உங்கள் பார்ட்னர் பற்றி, உங்களுடைய ரிலேஷன்ஷிப் இருக்கட்டும், உங்களுடைய லவர் இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்கன்னா உங்களுடைய இன்ட்யூஷன் உங்கள் மனசு என்ன சொல்கிறதுன்னு கேளுங்க. இன்கேஸ் நீங்கள் கன்ஃபியூஸ்டாக இருக்கிறீங்க அப்படின்னா கன்ஃபியூஸ்ட் மைண்டில் எதுவுமே டிசைட் பண்ணாதீங்க, டைம் எடுத்துக்கோங்க. ஆனால் அதுக்காக கோபமும் படாதீங்க, கொஞ்சம் காம் மைண்ட் பண்ணுங்க. 2-3 days அமைதியாக இருங்க, அதிகமாக அதை பற்றி யோசிக்காதீங்க. நீங்கள் என்னைக்கு நீங்கள் காமாக இருக்கிறீங்கன்னு உங்களுக்குள்ளே ஒரு ஃபீல் ஆகுதோ அந்த டைமில் நீங்கள் யோசிச்சிங்கன்னா, ஒரு தேர்ட் பர்சனாக யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான அந்த ஒரு ஆன்சர் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் ரொம்பவே அதிகமான இன்ட்யூஷன் இருக்கக்கூடிய ஒரு பர்சன். கண்டிப்பாக சில பேர் நீங்கள் வந்துட்டு ரேக்கி ப்ராக்டிஸும் பண்ணுறவங்களாம் எனக்கு தெரியுதுங்க. நீங்கள் நிறைய விஷயங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கீங்க லைஃப்பில், நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டும் இருக்கிறீங்க இப்போதைக்கு. ஆனால் இருந்தாலும் சில சுச்சுவேஷன்னால இப்போ நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்க. சில பேர் சொன்ன சில விஷயங்கள்னால நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருக்கிறீங்கன்னா, நைட் தூக்கம் இல்லாமல் ரொம்ப டென்ஷனில் இருக்கிறீங்கன்னா இப்போது வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்க வேண்டிய நேரம். அமைதியாக இருங்க, எந்த ஒரு டிசிஷனுக்கும் இப்போ வராதிங்க. ஓகே, இது 2 பேரோட காமனான ஒரு எனர்ஜி. ஓகே, 2 பேருமே ஏதோ ஒரு விஷயத்துக்காக உங்களுடைய ஒரு நியூ லைஃப், நியூ சாப்டர், நியூ பிகினிங், ஏதோ ஒரு லைஃப்காக 2 பேருமே வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. மேல் ஆர் ஃபீமேல் ஏதோ ஒரு ஆன்சருக்காகவும் ரிப்ளைக்காகவும் ஏதோ ஒரு மூமெண்ட்ஸ் அவங்க வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும் உங்களுடைய லவ் ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் சொல்லி எதிர்பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. ஆனால் 2 பேருமே எந்த விதமான ஒரு அவசரம் இல்லாத மாதிரி இருக்குது. ரொம்ப அமைதியாக அவங்க லைஃப்பில் அவங்கவுங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணணுமோ அந்த விஷயங்கள் நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஓகே, அவங்க இக்னோர் பண்ணுறாங்க, நம்ம மூவ் ஆகணும் சொல்லிட்டும் சில பேர் யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கலாம். அவங்க வேறு ஏதோ ஒரு விஷயத்தில் இருக்கலாம், நம்ம ரொம்ப நாள் காத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது, ஜஸ்ட் மூவ் ஆன் பண்ணிடலாம் அப்படின்னு சில பேர் யோசிக்கிற மாதிரி இருக்குது.
இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு ஒரு மனசு வந்துட்டு அங்கேயும் ஒரு மனசு வந்துட்டு வேறு விதத்துலையும் நீங்கள் வந்துட்டு மாட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலில் இருக்குது. மூவ் பண்ணணும்னு நினைக்கும் போதெல்லாம் ஏதோ ஒரு விஷயம் தடுக்கிற மாதிரியும் இருக்குது உங்களுக்கு. இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஒரு விஷயத்துக்கான கிளாரிட்டியோ ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நீங்கள் இருக்கிற சுச்சுவேஷனில் ஃபர்ஸ்ட் நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள். உங்களுக்கும் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் ரன் ஆகிட்டு இருக்குது. அந்த விஷயங்களை முதல்ல நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அந்த விஷயங்களை ஃபர்ஸ்ட் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் எதிர்பார்க்குற வெயிட் பண்ணுற அந்த ஒரு லவ் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, இதுதான் இன்னைக்கு உங்களுக்கான ஒரு லவ் ரிலேஷன்ஷிப் பற்றி எனர்ஜி, என்ன மாதிரி எனர்ஜி இருக்கிறீங்க இன்னைக்கு மட்டும் இல்லை, இந்த எனர்ஜியில் நீங்கள் இருக்கிறீங்கன்றது தான் நான் சொல்லியிருக்கேன். சரியா? இது ஒரு டைம்லெஸ் ரீடிங். நீங்கள் எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா இது உங்களுக்கான மெசேஜ். ஓகே, டேக் கேர், காட் பிளஸ்.